மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, உங்களை ஒரு காணொலியோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பேர் நடராசா சுஜீவன், மல்லாவை மத்திய கல்லூரி இணைந்த கணித பாட ஆசிரியர். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு 2ஆம் தவணை உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சுது. இப்போ 3ஆம் தவணை ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு 2ஆம் தவணையை ஒரு மீட்டல் செய்கிற விதமாக வடக்கு மாகாணத்தால் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற 2ஆம் தவணை பரீட்சை வினாத்தால் உங்களுக்கு ஒரு செய்து காட்டலாம்னு வந்திருக்கிறேன். அப்போ பிள்ளைகள் எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? நாங்கள் பார்ப்போமா? ஓகே, இன்றைய பார்க்க போகிறது பாருங்கோ, மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் தரம் 10 கணித பாட பரீட்சை வினாத்தாள். சரியா? இதில் பார்த்தீங்களா பிள்ளைகள், உங்களுக்கு 2 மணித்தியாலம் பார்ட் 1 பார்ட் 2 வந்து இருக்கும். பார்ட் 1ல் ஏ பார்ட் பி பார்ட். ஏ பார்ட்டில் உங்களுக்கு 25 கேள்வி இருக்கும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ் படி 50 மார்க்ஸ். பிறகு பார்ட் 1 2ல் 5 கேள்வி வரும். ஒன்றுக்கு 10 மார்க்ஸ் படி 50 மார்க்ஸ். பார்ட் 1 100க்கு மார்க்ஸ். அதே மாதிரி பகுதி 2ல் இருக்கும் ஏ பார்ட் பி பார்ட் உண்டு. ஏ பார்ட்டில் 5 கேள்வி, பி பார்ட்டில் 5 கேள்வி, மொத்தம் 100 மார்க்ஸ். 200க்கு போட்டு 2ஆல் பிரிப்போம். சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த பேப்பரை பார்ப்போம். இந்த பேப்பரில் எப்படி இலகுவாக எங்களோட அந்த 25 கேள்வியையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த 25 கேள்வியும் எப்படி இலகுவாக செய்வோம் என்று பார்ப்போம். ரைட்டா? ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள். நீங்களும் என்ன செய்யணும், நான் செய்யல செய்து பார்த்துட்டு இந்த விடையை சரியோண்டு ஒப்பிடுங்க. சரியா? என்ன மாதிரி புள்ளி திட்டம் போடுறேன்னு உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதன்படி நீங்களும் புள்ளியை போட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் என்று ஒப்பிட்டு பார்க்கலாம். சரியா புள்ளிகள்? ஓகே, பாருங்கோ, 2 மணித்தியாலம் கணிதம். இல்லை இது உங்களோட சுட்டன் போடுவீங்க. உங்களோட முதலாவது பக்கத்தில் உங்களோட சுட்டன் மட்டும்தான் போடுற வேலை. உங்களுக்கு மற்றதெல்லாம் அதை தான் செய்யணும். சரியா? பேப்பரை பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இல்லை பாருங்கோ, இதில் முதலாவது கேள்வி பகுதி 1 முதலாவது கேள்வி, ரூபாய் 900 பெறுமதியுள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 7% தீர்வையை செலுத்த வேண்டுமெனின் தீர்வையை காண்க. அப்ப இந்த கேள்வியில முதல்ல உங்களுக்கு தீர்வு என்னன்னு விளங்கும். தீர்வு என்ன? இப்போ உதாரணமா வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யக்கல விமான நிலையத்தில் தீர்வை வரி அறவிடப்படும், சுங்கத்திணைக்காது. அதே மாதிரி என்னது, கப்பல்ல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யக்கையும் சுங்கத்திணை கணத்தால் தீர்வு வரி அறவிடப்படும். சரியா பிள்ளைகள்? அப்போ தீர்வு என்னென்று விளங்குதா? இறக்குமதி செய்யும் போது அல்லது ஏற்றுமதி செய்யும் போது சுங்கத்திணை கணத்தால் வழங்கப்படுகிற ஒரு வரி தான் தீர்வு வரி. ரைட்டா? இப்போ அந்த பொருளின் உண்மையான பெறுமதி 900 ரூபா. அதுக்கு 7% தீர்வு அறவிடப்படுகிறது. கேள்வி தீர்வையை காட்டாம், அந்த வரியை காட்டாம், தீர்வு வரியை காட்டாம். சரியா? தீர்வையின் பின் செலுத்த வேண்டிய பணம் என்றது வேறு. தீர்வையின் பின் அந்த பொருளின் பெறுமதி என்றது வேறு, தீர்வை என்றது வேறு. அப்ப இதுல தீர்வையை காணட்டாம் என்ன செய்வீங்கள்? தீர்வை இதுல பாத்தீங்களா எத்தனை சதவீதம்? 7%. அப்ப உங்களுக்கு தெரியும் 100ல் சதவீதம் 100க்கு பார்க்கிறது. 100ல் 7%. அந்த பொருளின் பெறுமதி 900 ரூபா. அப்ப என்ன செய்வீங்க? சுருக்குவீங்க. இதுல 2 0, இந்த 2 0 வெட்டுப்படும். சுருக்கினீங்களா எவ்வளவு? 9763 ரூபா 63. விளங்குதா? அப்ப தீர்வு வரி எங்களுக்கு ரூபாய் 63. தீர்வையின் பின்
அந்த பொருளின் பெறுமதி என்றா என்ன செய்வீங்கள்? பொருளின் பெறுமதி 900 இந்த தீர்வை வரியை கூட்டுவீங்கள் 63 963,000 விளங்குதோ பிள்ளைகள்? முதலாவது கேள்விக்கு 63 இதுக்கு 63 விட போட்டிருந்தா 2 புள்ளி விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே அடுத்த கேள்விக்கு போவோமா? ஓகே அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா என்னது தொடை கேள்வி. தொடைகளில் உங்களுக்கு பாருங்கோ அருகிலுள்ள வெண்வரி படத்தில் தொடைப்பிரிவு A இடவட்டு B முழுவதின் நிரப்பி A டேஷ் B டேஷ் அதே மாதிரி A இடவட்டு B நிரப்பி என்று சொல்லியிருக்கு. வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலட்டா. அப்ப A இடவட்டு B முழுவதின் நிரப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? A இடவட்டு B தவிர்ந்தது. அப்ப A இடவட்டு B என்றா என்ன அர்த்தம்? இடவட்டு என்றா என்ன அர்த்தம்? இடைவெட்டு என்றா ஏக்கும் பிக்கும் பொதுவான இதை இடவேட்டன் என்று சொல்றது. இதுக்கு பேர் இடைவெட்டு. இடைவெட்டு இடைவெட்டு என்றா என்னது? பொதுவான மூலம். பொதுவானது சரியா? இப்படி என்றா என்ன அர்த்தம்? ஒன்றிப் ஒன்றிப் என்றா என்ன அர்த்தம்? எல்லா மூலகம் ஏலையும் பீலையும் இருக்கிற எல்லா மூலகம் விளங்குதா? ஓகே இப்ப பாத்தீங்களா இதுல A இடவட்டு B என்றா A என்ற வட்டம் இது B என்ற வட்டம் இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது A இடவட்டு B. இதுல சொல்லி இருக்கிறது A இடவட்டு B முழுவதின் நிரப்பி. நிரப்பி என்றா A இடவட்டு B தவிர்ந்தது. அப்ப Aக்கும் Bக்கும் பொதுவா இருக்கிற மூலகங்கள் தவிர்ந்த பிரதேசத்தை நீங்கள் இதுல நிலட்டி கொடுப்பீங்க. Aக்கும் Bக்கும் பொதுவாக இருக்கிற பிரதேசத்தை தவிர்ந்த பிரதேசம் A இடவட்டு B முழுவதின் நிரப்பி. அப்ப A இடவட்டு B தவிர்ந்த பிரதேசத்தை நிலட்டி விடுங்க. இதுல நீங்கள் இப்படி அழகா பென்சிலால அல்லது பேனியால அப்படி கட்டி விட்டா சரி. இதுல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி எல்லாம் கீறக்கூடாது. விளங்குதோ பிரிவு? ஓகே அடுத்த வினா மூன்றாவது வினா பார்த்தீங்கன்னா எழுவாய் மாற்று. எழுவாய் மாற்றுறதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? எழுவாய் மாற்ற வேண்டிய கணியம் இடது பக்கம் இருக்கணும், மற்ற எல்லாம் வலது பக்கம் இருக்கும். ரைட்டா? அப்ப எழுவாய் மாற்றுறதுல பாருங்கோ எழுவாய் மாற்ற வேண்டிய கணியம் மட்டும் இடது பக்கம் இருக்கணும், மற்ற எல்லாம் வலது பக்கம். அப்ப என்ன செய்வீங்கள்? இதுல இப்படியே வச்சு இடம்பலம் மாத்துவீங்க. இடது பக்கத்துல இருக்கிறத வலது பக்கத்துக்கும், வலது பக்கத்துல இருக்கிறத இடது பக்கத்துக்கும் இடம்பலம் மாத்துவீங்க. அப்ப y பிளஸ் வர்க்கமூலம் A சமன் x என்று இதுல A தான் எழுவா மாற்றணும். அப்ப A மட்டும்தான் இங்கால இருக்கணும் இடது பக்கம். வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற இந்த y கூட்டுப்பாடுது அங்கால போய் சமனுக்கு அங்கால போய்க்குள்ள களி போடும் x y என்று விளங்குதோ பிள்ளைகள்? இப்ப A எழுவா மாற்றணும். வர்க்கமூலம் வர்க்கமூலத்தை இல்லாம பண்ண என்ன செய்வீங்கள்? வர்க்கிப்பீங்க. வர்க்கமூலத்தை இல்லாம பண்ண வர்க்கிப்பீங்க. ஆகவே x y முழுவதின் வர்க்கம் என்று வரும். விளங்குதோ பிள்ளைகள்? சரி என்றா 2 புள்ளி. விளங்குதோ பிள்ளைகள்? எழுவா மாற்ற வேண்டிய கணியம் இடது பக்கம், மற்ற எல்லாம் வலது பக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு சமன்பாட்டின் எதிர்மறையா மாறுபடும். அதாவது கூட்டப்படுறது சமனுக்கு அங்கால போனா கழிப்படும், கழிப்படுறது சமனுக்கு அங்கால போய்க்குள்ள கூட்டுப்படும். இங்கால சமனுக்கு இங்கால பெருக்கப்படுறது சமனுக்கு அங்கால போனா பிரிபடும். இங்கால பிரிபடுற கணியம் சமனுக்கு அங்கால போய்க்க பெருக்கப்படும். எதிர்மறையா இருக்கு. வர்க்க மூலமண்டா வர்க்கிப்பீங்க. வர்க்கமா இருக்கிறதா அதெல்லாம் பண்ண வர்க்க மூலம் எடுப்பீங்க. எதிர்மறையா இருக்கு. விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வியில
இது இந்த நேர்ச்சுட்டி வடிவத்தில் திரட்டாம். அப்ப முழுவதற்கும் கணம் இருக்கிறத தனித்தனிய உடைப்பீங்கள். ஒன்றின் கணம் 1 கீழே 2 சய 2 முழுவதின் கணம் உண்டு. உங்களுக்கு தெரியும் ஒன்றின் கணம் 1 2 சுட்டி விதிகளின்படி வலுவின் வலு பெருக்கப்படும். ஆகவே சயார். அப்ப இது என்னது மறை சுட்டியில இருக்குது. இதை நேர்ச்சுட்டிய மாத்திரத்துக்கு என்ன செய்வீங்க? கீழே இருக்கிறது அப்படியே மேல பூ 2 6ஆம் மடங்கு விளங்குதா? 2 6ஆம் மடங்கு எத்தனை? 64. 64 போட்டாலும் உங்களுக்கு சரிதான். விளங்குதோ பிள்ளைகள்? அப்ப மறை சுட்டிய நாங்கள் நேர்ச்சுட்டியில கொடுத்துருக்கோம். சரியா? சில பேர் என்ன செய்வினோம்டா இன்னொரு மெத்தட், இத உள்ளுக்குள்ள மறைச்சுட்டியில இருக்கு, அதை நேர்ச்சுட்டியா மாத்திக்கணும். அதாவது 2 2ஆம் அடுக்கு வெளியில 3ஆம் அடுக்கு. உங்களுக்கு தெரியும் சுட்டி விதிகளின்படி வலுவின் வலு பெருக்கப்படும். அவை 2 6ஆம் அடுக்கு என்று வரும். 2 6ஆம் அடுக்கு 64. விளங்குதோ? இப்படி செய்யலாம் அல்லது அப்படியும் செய்யலாம். எப்படி செய்தாலும் 2 புள்ளிகள். விளங்குதோ புள்ளிகள்? இந்த பகுதி ஒன்றை பொறுத்தவரை நேரடியாக விட போட்டாலும் இதுகளுக்கு மார்க்ஸ் இருக்குது. நீங்க செய்ய வழி செஞ்சு போட்டாலும் உங்களுக்கு இதுக்கு மார்க்ஸ் பெறும். 2 புள்ளியும் நீங்க பெறக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா புள்ளிகள்? அடுத்தது பாருங்கோ, காரணிப்படுத்துறது. இந்த காரணிப்படுத்துறதுல எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 இருக்கைக்குள்ள எங்களுக்கு காரணிப்படுத்துறது லேஸ் சுவம். எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 விட கூட என்ற இருக்கைக்குள்ள கொஞ்சம் வேலை என்ன செய்வீங்க? முதலாவதையும் கடைசியையும் பெருக்கி போட்டு காணுங்க. பெருக்கி அதுக்கு காரணி காணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 இருக்கு. அப்ப இதை நாங்கள் இலகுவா செய்யலாம். பார்த்தீங்கன்னா என்னது? சய 21 எக்ஸ் வர்க்கம் பெருக்குத்தொகை சயவில வர்றபடியா, பெருக்குத்தொகை சயவில இருக்கிறபடியா ஒன்று சகவில இருக்கணும் அல்லது மற்றது சயவில இருக்கணும். விளங்குதோ? ஓகே. அப்ப 21 காரணி என்ன? 7 3 21. எங்களுக்கு கூட்ட அல்லது கழிக்க வார விட சயவில இருக்கு. இந்த கூட்ட அல்லது கழிக்க வார விட சயவில இருக்கிறபடியா பெரியதானத்துக்கு சயவையும் சின்னத்தானத்துக்கு சகவையும் போடுவீங்க. அப்ப பாருங்க, சய 7x சக 3x என்று வரும். அப்பதான் சய 7xல சக 3x போனா சய 4x பெருக்க பாருங்க 7 3 21 சகதர சய சய. அப்ப எல்லாம் சரி. என்ன செய்வீங்க? எக்ஸ் வர்க்கத்தை அப்படியே எழுதுவீங்க. பார்த்து இந்த சய 4x இருக்கிற இடத்துல அந்த சய 4xக்கு பதிலா சய 7x சக 3x அந்த சய 21 அப்படியே பார்த்து எழுதுவீங்க. விளங்குதோ பிள்ளைகள்? இப்ப பாருங்க, இது 2 கேம் இருந்து என்னத்தை பொது எடுப்பீங்க? எக்ஸ பொது எடுக்கலாம். எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் சய 7 காரணி வரும். அதே மாதிரி இது 2 கேம் இருந்து ஒரு சக 3 பொது எடுத்தா எக்ஸ் சய 7 வரும். அப்ப என்ன காரணி பாருங்க, இங்கேயும் எக்ஸ் 7 இங்கேயும் எக்ஸ் 7. அப்ப எக்ஸ் 7 ஒரு காரணி, மற்ற காரணி என்ன? எக்ஸ் சக 3. உங்களுக்கு காரணிப்படுத்தல் சம்பந்தமா ஒரு கேள்வி கட்டாயம் வரும். என்ன இதுல 2 காரணியும் காண சொல்லி எப்படியான கேள்வி வேணும்டா, ஒரு காரணியை அவன் தந்துட்டு மற்ற காரணியை கேட்பான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ் ஒரு காரணி எக்ஸ் 7 எனின் மற்ற காரணியை காண சொல்லுவான். அது காரணி என்ன? எக்ஸ் சக 3. இதை நீங்க அப்படி பெருக்கி பார்த்தும் போடலாம் காரணிப்படுத்தி. இன்னொரு மெத்தட் நீங்க படிச்சிருப்பீங்களே, என்னது? வகுத்தல் முறை என்று. அந்த வகுத்தல் முறையினூடாகவும் நீங்கள் மத்திய காரணியை காணலாம். விளங்குதா புள்ளிகள்? 2 விதமாகவும் செய்யலாம். அப்ப இதுக்கு 2 புள்ளி வரும். சரி என்றா
2 புள்ளி. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி 15 மீட்டர் செகண்ட் -1 என்னும் மாறாக்கதியில் செல்லும் விமானம் ஒன்று ஒரு நிமிடத்தில் பறக்கும் தூரத்தை காண. 15 மீட்டர் செகண்ட் -1 மாறாக்கதியில் செல்லும் விமானம் ஒன்று ஒரு நிமிடத்தில் செல்ற தூரம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கதி சமன் என்ன? தூரத்தின் நேரம். தூரம் சமன் கதி தர நேரம். இதுல கேள்வி என்ன? தூரம், ஒரு நிமிடத்தில் செல்ற தூரம். ஆகவே தூரம் சமன் கதி தர நேரம் என்று போடுவீங்கள். இதுல பார்த்தீங்கன்னா இது மீட்டர் செகண்ட் -1ல இருக்குது. இதுல ஒரு நிமிடம் எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். அப்ப பாருங்க, கேள்வி தூரத்தை கேள்வி. தூரம் சமன் இல்ல பாருங்க, ஓகே, இதுல பாத்தீங்கன்னா தூரம் சமன் கதி தர நேரம். கதி தர நேரம். இதை நீங்க நேரடியா சமன்பாட்டை பாவிச்சு செய்யறது. கதி பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் செகண்ட் -1. நேரம் வந்து ஒரு நிமிடம். ஒரு நிமிடம் 60 செகண்ட். செகண்ட் -1 இல்லாம போக மீட்டர்ல வரும். சொல்லுங்க, 6 30 0 3 மிச்சம் 6 6 6 3 9. இதுல ஒரு 0 900 மீட்டர் வரும். ரைட்டா? விளங்குதோ பிள்ளைகள்? அப்ப ஒரு நிமிடத்துல செல்ற தூரம் 900 மீட்டர். இதை நீங்கள் இன்னொரு விதமா செய்யலாம். இப்ப 15 மீட்டர் செகண்ட் -1 என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல அது 15 மீட்டர் தூரம் சொல்லுது. ஒரு செகண்டில் பயணம் செய்யற தூரம் 15 மீட்டர். உங்களுக்கு கேள்வி என்ன? ஒரு நிமிடத்துல பயணம் செய்யற தூரம். ஒரு நிமிடம் என்றது 60 செகண்ட். அப்ப ஒரு செகண்ட்ல பயணம் செய்யற தூரம் 15 மீட்டர் என்றா 60 செகண்ட்ல பயணம் செய்யற தூரம் காண்றதுக்கு என்ன செய்வீங்க? 15 60ஆல பெருக்குவீங்க, 900 மீட்டர் என்று வரும். விளங்குதோ பிள்ளைகள்? எப்படியும் செய்யலாம், 2 விதமாக செய்யலாம். விளங்குதோ பிள்ளைகள்? அப்ப இதுக்கு 2 புள்ளி. 15 900 மீட்டர் என்று காண்றதுக்கு 2 புள்ளி கிடைக்கும். ஓகே, அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு பின்ன கேள்வி. அட்சர கணித பின்னம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள் 2ஆம் தவணையில. அப்ப என்ன செய்வீங்க? பின்னம் போமாசி. இதுல பாத்தீங்கன்னா m 5m. 5mக்கும் m-க்கும் போமாசி என்ன பிள்ளைகள்? 5m. அப்ப போமாசி 5m. அப்ப 5m பெறணும்டா இதை 5 அளவு இருக்குவீங்க. அதே மாதிரி மேலேயும் 5 அளவு இருக்குங்க. அப்ப போமாசி 5m. 5 40 சக என்னண்டு வரும். அப்ப 5m மேல் 40 சக என்னண்டு வரும். இதை இனி ஒன்றும் செய்யலாத பிள்ளைகள். ஏன்? 40 என்றது சாதாரண இலக்கம், n வந்து அட்சர கணிதம். அப்ப ஒரு சாதாரண இலக்கத்தையும் ஒரு அட்சர கணிதத்தையும் கூட்டலாது. அப்ப இப்படியே விட்டா சரி சரியண்டா உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். விளங்குதோ பிள்ளைகள்? சுகமான கேள்வி. ஒரு நிமிஷத்துல டக் டக்குன்னு செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி போமாசி காண்றது பொது மடங்குகளுள் சிறியது. அப்ப இந்த போமாசி காண்ற கேள்வியில a வர்க்கம் b ab வர்க்கம். அப்ப இது இலகுவான போமாசி. என்ன செய்வீங்க? a வர்க்கம் b ல அடுக்கு கூடினது a வர்க்கம், ab வர்க்கத்தில் அடுக்கு கூடினது b வர்க்கம். அப்ப ரெண்டிலையும் அடுக்கு கூடினதுகளை நாங்கள் எடுத்தாச்சு. அப்ப பாருங்க, இதுல பொது மடங்குகளில் சிறியது போமாசி. பொது மடங்குகளுள் சிறியது. இதுல பாருங்க a வர்க்கம் b, அதுல அடுக்கு கூடினது a வர்க்கம், ab வர்க்கம் அதுல அடுக்கு கூடினது b வர்க்கம். அப்ப போமாசி என்ன? a வர்க்கம் b வர்க்கம் என்று. விளங்குதோ பிள்ளைகள்? அடுத்த கேள்வியை பார்ப்போமா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 5,3 0,1 ஆகிய புள்ளிகளினூடாக செல்லும் ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை காணட்டாம். அப்ப 2 புள்ளியின் ஆள்கூறு தந்திருக்குது.
ரெண்டு புள்ளியின் ஆள்கூரை வச்சுக்கொண்டு உங்களோட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண சொல்லி கேட்டு. உங்களுக்கு தெரியும் இது 2 மார்க்ஸ் கேள்வி. அப்போ ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை கேட்கிறான்டா எந்த ஒரு நேர்கோட்டின் சமன்பாடும் y சமன் mx சக c என்ற வடிவத்தில் எழுதலாம். அப்ப உங்களுக்கு அதுல படித்திறன் தெரியணும், வெட்டு துண்டும் காணும். அப்ப படித்திறனும் வெட்டு துண்டும் காண்டு 2 மார்க்ஸ் கேள்வி வராது. அப்ப இதுல ஏதோ ஒன்று உங்களுக்கு இலகுவா பார்த்த உடனே போடக்கூடிய மாதிரி தந்திருப்பான். என்னத்தை இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்? உடனடியா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு வெட்டு துண்டை கண்டுபிடிக்கலாம். ஏனென்று பார்த்தீங்கன்னா இதுல வெட்டு துண்டன்றது எக்ஸ் பூஜ்ஜியமா இருக்கிற பெருமானம் தான் என்ன புள்ளியல் வெட்டு துண்டு. அதாவது வையச்ச வெட்டுற புள்ளின்ற வையால் கூறுதான் என்னது வெட்டு துண்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது எக்ஸ் அச்சு, இது வையச்சு. வையச்ச 0,1 என்ற புள்ளியினூடாக 0,1 என்ற புள்ளியினூடாக வெட்டி கொண்டு போகும். அப்ப இந்த நேர்கோட்டின் வெட்டு துண்டு என்னவா இருக்கும்? சி சமன் சயோன். உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டையும் y சமன் mx சக c என்ற வடிவத்தில் எழுதலாம். அப்ப இது நாங்கள் c கண்டுட்டோம். இனி என்னத்தை கண்டா சரி? படித்திறன் m கண்டா சரி. படித்திறன் m எப்படி காண்றது சொல்லுங்க புள்ளி? 2 புள்ளியின் ஆள்கூறு தெரிஞ்சா படித்திறன் இலகுவாக காண முடியும். சொல்லுங்க. வையால் கூறுண்ட வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுண்ட வித்தியாசம் தான் படித்திறனை தரும். அப்ப படித்திறன் m சமன் வையால் கூறுண்ட வித்தியாசம் y1 மைனஸ் y2 இன் கீழ் எக்ஸால் கூறுண்ட வித்தியாசம் x1 மைனஸ் x2 ஆக இருக்கும். விளங்குதா புள்ளியல்? அப்ப வையால் கூர்ந்த வித்தியாசத்திங்கள் எக்ஸால் கூர்ந்த வித்தியாசம். அப்ப வையால் கூர்ந்த வித்தியாசம் எப்படி காணுவீங்களா? இப்ப 3ல இருந்து சயோண்ட கழிச்சா எக்ஸால் கூறு 5ல இருந்து 0 கழிக்கணும், மாறி கழிக்க கூடாது. விளங்குதா புள்ளியல்? அப்ப பாருங்க, வையால் கூர்ந்த வித்தியாசம் 3 சய 1 கீழ் எக்ஸால் கூர்ந்த வித்தியாசம் 5 சய 0. இல்ல நீங்க கவனிக்க வேண்டியது எந்த புள்ளியின் ஆள்கூறுல இருந்து கழிக்கிறீங்களோ வையால் கூற, அதே புள்ளியின் ஆள்கூறுல இருந்தான் எக்ஸால் கூறையும் நீங்கள் கழிக்க வேணும். விளங்குதா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 சய 1 சயதர சய சக உண்டா மாறும், கீழே 5. அப்ப 4 கீழ் 5. அப்ப படித்திறன் தெரியும் 4 கீழ் 5, 5 மேல் 4. படித்திறனும் தெரியும், வெட்டு துண்டும் தெரியும், சய உண்டு. அப்ப உங்களால நேர்கோட்டின் சமன்பாட்டை இலகுவாக கூற முடியும். அப்ப y சமன் mx சக c-ல போய் y சமன் mx சக c-ல போய் m-க்கு பதிலா 4 கீழ் 5 x, c-க்கு பதிலா எவ்வளவு பிள்ளைகள் சய உண்ட பிரதியிடுவீங்கள். இதுதான் என்னது அந்த நேர்கோட்டின் சமன்பாடாக இருக்கு. அதாவது 5,3 0, சய 1 எனும் புள்ளியினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு என்னென்று வருது? y சமன் 5 மேல் 4 x சய 1 என்று வருது. விளங்குதோ பிள்ளைகள்? இலகுவாய் விளங்கிட்டா உங்களுக்கு? இப்படி கேள்வி கட்டாயம் உங்களுக்கு வரும். அதாவது ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை காண சொல்லி உங்களுக்கு கட்டாயம் வரும். விளங்குதா? ஒரு பொண்டுல் வரைவை கீறி போட்டு தருவான், இல்லாட்டி இப்படி புள்ளியின் ஆள்கூற தந்து உங்களுக்கு நேர்கோட்டின் சமன்பாட்டை காண சொல்லி உங்களுக்கு கட்டாயம் ஒரு கேள்வி பரீட்சையில் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. அந்த காரணிப்படுத்தல் கேள்வி மாதிரி இப்படி வரைவு கேள்வி கட்டாயம் உங்களுக்கு வரும். நேர்கோட்டின் சமன்பாட்டை காண சொல்லி இது விளங்குதா புள்ளியல்? ஓகே ஓகே, இதுக்கு உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் 2 புள்ளி. விளங்குதா புள்ளியல்? ஓகே, அடுத்த பாருங்க, அருகில் உள்ள அரைவட்ட அடரின் சுற்றளவை காணட்டும். அப்ப இது அரைவட்டம்னு சொல்றான். ஓகே, அப்ப இது 180 பாகை. அரைவட்டம்ண்டா இதுல மையத்தில் அமைக்கிற கோணம் 180 பாகையா இருக்கும். ஓகே, இது மையம். இந்த அரை 14 சென்டிமீட்டர். கேள்வி இது இந்த சுற்றளவு.
ஓகே, சுற்றளவு காணணும்டா சுற்றளவுக்குரிய சமன்பாடு என்ன? இந்த வில்லின் நீளம் சக இந்த நீளம், அதாவது இந்த விட்டத்தை கூட்டணும், ஆர் சக ஆர். ரைட்டா? அப்ப சொல்லுங்க சமன்பாடு என்ன? 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. இதுதான் சுற்றளவுக்குரிய சமன்பாடு. 360 மேல் தீட்டா எவ்வளவு? 180 பாகை. அப்ப சுருக்கினா அரை. அப்ப அரை தர 2πr என்று போடலாம். அரை தர 2 பைக்கு பதிலாக உங்களுக்கு தெரியும் 22/7, ஆரை தெரியும் 14 சக 2r. சில பேர் இதை கூட்ட மறந்துடுவினும், விளங்குதோ பிள்ளைகள்? சில பேர் அந்த 2r கூட்ட மறந்துட்டு என்னது அரை தர 2πr போட்டுட்டு சிரிச்சு கொண்டு வந்துடுவினோம். ஆனால் அங்கே பிள்ளையா இருக்கு. அவசரத்தில் சில பேர் அந்த சுத்த பேரை கூட்டணுமല്ലോ, இந்த 2r கூட்டாம விட்டுருவோம். ஓகே, பாருங்க சுருக்குவோம். இந்த ரெண்டும் வெட்டுப்படும். 7 14க்கு 2 முறை 22 2ஆல பெருக்கினா 44 சக 14 2ஆல பெருக்கினா 28 கூட்டுவீங்கள் எவ்வளவு? 72 சென்டிமீட்டர். சரியா? ஓகே, 72 சென்டிமீட்டர். விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கேள்வி அட்டவணையில் தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி வர்க்கமூலம் என்பதின் முதலாம் மண்ணளவாக்க பெருமானத்தை காண்க. வர்க்கமூலம் என்பதின் முதலாம் மண்ணளவாக்க பெருமானம் உங்களுக்கு தெரியும். வர்க்கமூலம் என்பது எந்த இரு நிறைவர்க்க எண்களுக்கு இடையில என்று தெரியும். எது எதுக்கும் இடையில இருக்கும்? வர்க்கமூலம் 81க்கும் வர்க்கமூலம் 64க்கும் இடையில். என்ன? வர்க்கமூலம் 64 பெருமானம் 8, வர்க்கமூலம் 81 பெருமானம் 9. ஆகவே 8க்கும் 9க்கும் இடையில இருக்கிற ஏதோ ஒரு பெருமானம் தான் என்ன வரப்போகுது? வர்க்கமூலம் 9 பெருமானமா இருக்கும். விளங்குதா? அப்ப 8 தசம் சொச்சத்துல வரப்போகுது. அந்த பெருமானத்தை கண்டுபிடிப்போம். விளங்குதா? பெருக்கி பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதுக்குத்தான் உங்களுக்கு இந்த அட்டவணை இலவா தந்திருக்கிறான், டக்குன்னு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. பாருங்க, அப்ப எதுக்கும் இடையில வெறும் சொல்லுங்க. வர்க்கமூலம் 80ன்றது வர்க்கமூலம் 64க்கும் வர்க்கமூலம் 81க்கும் இடையில. வர்க்கமூலம் 64 பெருமானம் 8, வர்க்கமூலம் 81 பெருமானம் 9. ஆகவே 8க்கும் 9க்கும் இடையில இருக்கிற ஒரு பெருமானம் தான் பெறப்போகுது. ஆகவே 8 தசம் சொச்சத்தில் வரப்போகுது. ஆகவே இந்த விடையை நாங்கள் வெட்டிடலாம் பார்த்த உடனே. ஏன்? அது 9.1 இருக்கு. அப்ப அந்த விட வேற. ரைட்டா? மிச்சத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 80க்கு கிட்ட உள்ள பெருமானம் பெறும். 80க்கு கிட்ட உள்ள பெருமானம் என்ன இருக்குன்னு பாருங்க. 80க்கு கிட்ட உள்ள பெருமானம் என்ன இருக்கு? 79.21. ஆகவே வர்க்கமூலம் 80 பெருமானம் என்னவா இருக்கும்? வர்க்கமூலம் 80 முதலாம் அண்ணளவாக்க பெருமானம் 8.9 இருக்கும். 8.9. விளங்குதோ பிள்ளைகள்? 8.9. 8.9 இருக்கு. ஓகே ஓகே பிள்ளைகள், விளங்கிதா பிள்ளைகள்? அப்ப வர்க்கமூலம் 80 பெருமானம் 8.9. அந்த பெருக்கி வார பெருமானம் 8.9 8.9 வார பெருமானம் 79.21. அதாவது எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் என்றா என்ன அர்த்தம்? எக்ஸ் தர எக்ஸ், எக்ஸால பெருக்கிற பெருமானம் தான் எக்ஸ் வர்க்கம். அப்ப 8.9 8.9 பெருக்கினீங்கன்னா 79.21. 79.21 80க்கு கிட்ட உள்ள பெருமானம். இப்போ 8.8 வார பெருமானம் 77.44. அது 80 விட சரியான குறைவு. கிட்ட உள்ள பெருமானத்தை பார்த்து போடும். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியில 2 முக்கோணி தரப்பட்டிருக்கு. அந்த 2 முக்கோணியும் என்ன செய்தாம்? ஒருங்கி செய்தாம். 2 முக்கோணியும் ஒருங்கி செய். 2 முக்கோணிகள் ஒன்றை ஒன்று ஒருங்கி செஞ்சா என்ன அர்த்தம்? ஒத்த பக்கங்கள் ஒத்த கோணங்கள் விகித சமனாக இருக்கு. ஒன்றை ஒன்று சமனாக இருக்கு. ஓகே, பாருங்க. உருவில் காணப்படும் முக்கோணங்கள் PQR
இந்த முக்கோணி PQR XYZ ஒருங்கி செய்கின்றன. தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு ABCயின் பெருமானத்தை காண்க. தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு ABC இந்த பெருமானம். அப்ப ரெண்டு முக்கோணம் ஒன்று ஒருங்கி செஞ்சா பாருங்க ஒத்த பக்கங்கள் ஒத்த கோணங்கள் சமனா இருக்கு. அதாவது இந்த ஒரு கோட்டுக்கு எதிரே உள்ள இந்த சியும் இந்த முக்கோணியில ஒரு கோட்டுக்கு எதிரே உள்ள இந்த 45 பாகையும் சமனா இருக்கு. ஏன்? ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்வதால். அப்ப சி சமன் என்ன வரும்? சி சமன் 45 பாகை. ஓகே, அதே மாதிரி பாருங்க இந்த ரெண்டு கோட்டுக்கு எதிரே உள்ள இந்த ஏயும் இதுலயும் அந்த ரெண்டு கோட்டுக்கு எதிரே உள்ள இந்த 75 சமனா இருக்கு. அப்ப ஏ சமன் எத்தனையா இருக்கும்? 75 பாகையா இருக்கு. அதே மாதிரி பாருங்க இந்த மூன்று கோடு இருக்கு, அதுக்கு எதிரே உள்ள இந்த பியும் அதே மாதிரி மற்ற முக்கோணியில பாருங்க அந்த மூன்று கோட்டுக்கு எதிரே உள்ள இந்த 60 பாகையும் சமனா இருக்கு. ரெண்டு முக்கோணிகள் ஒன்று ஒருங்கி செய்வதால ஒத்த பக்கங்கள் ஒத்த கோணங்கள் வீத சமனா இருக்கு. அப்ப ஏ சமன் 75 பாகை, பி சமன் 60 பாகை, சி சமன் 45 பாகை. விளங்குதா பிள்ளைகள்? இப்படி கேள்வி உங்களுக்கு கட்டாயம் பெறும், செய்து பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வியில தரப்பட்டுள்ள ஆரைச்சிறையின் பரப்பளவு 385 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இந்த ஆரைச்சிறையின் மைய கோணம் யாது? நீங்கள் எடுத்த உடனே டக்கண்டு என்ன செய்வீங்க? இது முக்காவட்டம் தானே, அப்ப 270 பாகைன்னு டக்கண்டு போட்டுருவீங்க. அது அப்படி போடலாம். ஏன்? அவன் கேட்கிறான் மைய கோணம் யாது. டக்கண்டு முக்காவட்டம் அப்ப 270 பாகை என்று டக்கண்டு ஈஸியா போடலாம். அப்படி என்ன என்னது? இதுல ஏதோ ஒரு கோணம் 90 பாகைன்னு உங்களுக்கு தந்திருக்கோம். இதுல தந்திருக்கா? அப்படி தெரியும். அப்ப டக்கண்டு நீங்க 270 போட்டு சிரிச்சு போட்டு வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? கோணத்தை காணணும். அப்ப இந்த கோணத்தை ஒரு மைய கோணத்தை டீட்டா ஆண்டு வைப்போம், அந்த டீட்டாவை காணுவோம். இது பரப்பளவு தந்திருக்கிறான் 385 சென்டிமீட்டர் இருக்கும். ரைட், அப்ப என்னது? ஆரைச்சிறை பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு? 360 மேல் டீட்டா தர பையார் இருக்கும். அதுதான் எவ்வளவு? 385. அதுல இருந்து நீங்கள் அந்த டீட்டாவை காணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டா? சேவமா? ஓகே, ரெடி. பாருங்க, 360 மேல் டீட்டா தர பையார் வர்க்கம், அதான் பரப்பளவு 385 என்று தந்திருக்கு. ரைட்டா? இதில் டீட்டா காணணும். 360 மேல் டீட்டா தான் கேள்வி. பைக்கு பதில் உங்களுக்கு தெரியும் 22 ஆறு தெரியும். எவ்வளவு? 14 என்று சொல்லியிருக்கு. 14 தர 14 அங்கால 385. இதை சுருக்கி நாங்கள் டீட்டாவின் பெருமானத்தை கண்டமண்டா. சரி, சுருக்குங்க. 7 ஒரு முறை, 14க்கு 2 முறை. இந்த 2ஆல 360 சுருக்கினா 180. அதே மாதிரி 180 14 2ஆல சுருக்கலாம். 180 2ஆல சுருக்கினா 90, 14 2ஆல சுருக்கினா 7. அதே மாதிரி 90ஐயும் 22ஐயும் 2ஆல சுருக்கலாம். 2ஆல சுருக்கினா 45, இது 11. விளங்குதா பிள்ளையா? ஓகே, இனி என்ன செய்வோம்? டீட்டாவை காணுவோம். பிரிபற 45 அங்க போய் பெருக்கப்படும். 385 தர 45 கீழ் பெருக்கப்படுற 11 மேடும் இங்க வந்து பிரிபடும் 11 தர 7. ஓகே, சுருக்குவோம். 11ஆல 11 3 33, மிச்சம் 5, 11 5 55. 7ஐயும் 35 சுருக்கலாம். 7 5 35. அப்ப டீட்டா சமன் 5 தர 45. டீட்டா சமன் 5 தர 45. சொல்லுங்க எவ்வளவு? எவ்வளவு வரும்? 5 25, 5 எழுதி 2 மிச்சம் 5 20 22, 225 பாயிண்ட் வரும். விளங்குதோ பிள்ளைகள்? நீங்கள் முக்காவட்டம் என்று போட்டிருந்தா 270 பாயிண்ட் வந்திருக்கு. ஆனா நாங்க செய்து பார்க்க எவ்வளவு வருது? 225 பாகை. அப்ப நீங்கள் இதுல கவனிக்கணும் என்னது? இதுல செங்கோணம் தரப்படையில. அப்ப இது முக்காவட்டம் இல்லை. அப்ப என்ன செய்வீங்க? ஆரைச்சிறையின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு 360 டீட்டா தர பையார் வர்க்கத்தை போட்டு அதுல இருந்து டீட்டாவை காணக்கூடிய இருக்கு. விளங்குதோ பிள்ளைகள்? 2 மார்க்ஸ் கேள்வி, கொஞ்சம் வெயிட்டான கேள்வி தான், ஆனா செய்யலாம். ஓகே, பாருங்க. அடுத்தது, பல்தேர்வு வினாப்பத்திரம் ஒன்றில்
ஒரு வினாவுக்கு 4 விடைகள் அளிக்கப்பட்டுள்ளன. மாணவன் ஒருவன் எழுமாற்றாக விடையளிப்பின் பிழையாக ஒரு வினாவுக்கு விடையளிப்பதற்கான நிகழ்தகவு யாது? நிகழ்தகவு ப்ரோபபிலிட்டி கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்தேர்வு வினா 4 MCQ இருக்காம். அப்போ அவனுக்கு எழுமாற்றா விடகுறான், அதாவது அவனுக்கு விட தெரியாது. அப்போ 4ல் 1க்கு கீறான். அப்போ அதாவது நீங்கள் ஓபத்தை போடுவீர்கள் விட தெரியாட்டி அந்த மாதிரி கேள்வி, அந்த மாதிரி ஒரு ஆள் தானே வேறு. சரியா? அடிக்க ரொம்ப ஊற விட்டு செய்கிறாப்போ ஆள் போடுறாங்க. ரைட்டா? இல்லை பாருங்க. அப்போ 4 விட 4ல் 1க்கு போடுறான். கேள்வியை பாருங்க, என்ன கேள்வி? ஒரு வினாவுக்கு பிழையாக ஒரு வினாவுக்கு விடையளிப்பதற்கான நிகழ்தகவு. பிழையா ஒரு வினாவுக்கு விடையளிப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ மொத்தம் 4ல் 1 தான் சரியா இருக்கும். 1 தான் சரியா இருக்கும். அப்போ மிச்சம் 3 பிழையா இருக்கும். கேள்வி என்னது? பிழையாக விடையளிப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ மொத்த நிகழ்தகவு 4ல் பிழையாக விடையளிப்பதற்கான நிகழ்தகவு என்ன எத்தனையா இருக்கும்? 3 இருக்கும். ஏன்? ஒரு விட தானே சரியா இருக்கும். அப்போ கேள்வி என்னது? பிழையாக ஒரு வினாவுக்கு விடையளிப்பதற்கான நிகழ்தகவுன்றது 4ல் 3. விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே. மிச்ச கேள்வியில் நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பேப்பர் உங்களுக்கு இருக்கும், பேப்பரை செய்து பார்த்து இந்த விடையோடு ஒப்பிட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எத்தனை கேள்வி சரி என்று பார்த்து எத்தனை மார்க்ஸ் என்று போடுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.